எத்தனை பிடிஸ் வந்து இந்த நான் சொல்ல போற இந்த ஃபிட்னஸ் டெஸ்ட்டை உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க எடுத்துருக்கீங்க அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணிருங்க. நான் இப்போ சொல்ல போற இந்த டெஸ்ட் வந்து எல்லா மசிலுமே கவர் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஆஃபர் யூத் ஃபிட்னஸ் டெஸ்ட். சரிங்களா? இந்த டெஸ்ட் வந்து உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க பண்ணி பார்த்திருந்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் என்ன லெவல்ல இருக்கா அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ இதுல ஒரு 6 ஃபிட்னஸ் இருக்கு. ஸோ இந்த 6 இப்போ நான் ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்றேன். என்ன மசில் உங்களுக்கு இதுல யூஸ்ஃபுல்லா இருக்கு, இது மூலமா என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்றத நீங்க டீடைலா நீங்க உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். அதுதான் சொல்றேன். ஸோ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கும் இந்த ஆஃபர் யூத் ஃபிட்னஸ் டெஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால மஸ்ட் இது அப்படியே ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டாண்டிங் பிளாட் ஜம்ப். ஸ்டாண்டிங் பிளாட் ஜம்ப் நம்ம ஆல்ரெடி நம்ம வேற டெஸ்ட் பண்ணும்போது நம்ம நோட் பண்ணிருப்போம். சோ இது உங்களுக்கு தெரியும். ஸ்டாண்டிங் பிளாட் ஜம்ப் வந்து என்ன பர்பஸ் வந்து இது ஃபர்ஸ்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட லெக் எக்ஸ்ப்ளோசிவ் பவர். நோட் பண்ணிக்கோங்க, லெக் எக்ஸ்ப்ளோசிவ் பவர் வந்து இதுல வந்து உங்களுக்கு இது மூலமா உங்களுக்கு கிடைக்கும். சோ செகண்ட் ஒன் 50 மீட்டர் டேஷ். சோ 50 மீட்டர் டேஷ் அது எப்படி ஆர்கனைஸ் பண்ணனும் உங்களுக்கு தெரியும். இந்த 50 மீட்டர் டேஷ் வந்து ஒரு 50 மீட்டர் டேஷ் ஸ்பீட் ஓடுறதுக்காக. சோ ஸ்பீட் இது. சோ இதை நோட் பண்ணிக்கங்க. 50 மீட்டர் டேஷ் ஸ்பீடை வந்து செக் பண்றதுக்காக இந்த டெஸ்ட் பண்ணுவாங்க. தேர்ட் ஒன் 600 யார்ட் ரன் வாக் டெஸ்ட். சோ இதுவுமே வந்து 600 மீட்டர். இது எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்டியூரன்ஸ், ஸ்டூடண்ட்ஸோட என்டியூரன்ஸ் லெவலை செக் பண்றதுக்காக இந்த 600 யார்ட் ரன் ஆர் வாக் டெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. சோ ஃபோர்த் ஒன் வந்து புல் அப்ஸ், arm hang for girls. இது வந்து இருக்கு உங்களோட ஹேண்ட் ஷோல்டர் ஸ்ட்ரென்த் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத செக் பண்றதுக்காக இந்த புல் அப்ஸ், இந்த ஆர்ம் ஹேங் வந்து இது கேர்ள்ஸ்க்கு, இது பாய்ஸ்க்கு வந்து செக் பண்றதுக்காக இது இந்த டெஸ்ட் எடுப்பாங்க. ஃபிஃப்த் ஒன் இஸ் பெண்ட் நீ சிட் அப். சோ இந்த வந்து என்டியூரன்ஸ் பிளஸ் உங்களோட அப்டாமினல் ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத செக் பண்றதுக்காக இந்த பெண்ட் நீ சிட் அப்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு அத்லெட் கோர் மசில் எந்த அளவுக்கு டெவலப் பண்ணனும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் லாஸ்ட் ஒன் செட்டில் ரன். சோ இந்த செட்டில் ரன் வந்து உங்களுக்கு தெரியும் அஜிலிட்டி அண்ட் ஸ்பீட் அதை வந்து செக் பண்றதுக்காக இந்த செட்டில் ரன் வந்து செக் பண்ணுவாங்க. சோ இந்த ஆஃபர் யூத் ஃபிட்னஸ் டெஸ்ட் இது எப்ப ஸ்டார்ட் ஆச்சு? 1957. யார் ஸ்டார்ட் பண்ணாங்க? பால் PAUL பால் ஏ அப்படின்ற ஒருத்தர் தான் ஸ்டார்ட் பண்ணாரு. சோ அந்த டைம்ல தான் இந்த 6 டெஸ்ட்மே வச்சு ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்றாங்க. சோ நீங்க உங்களோட ஸ்டூடண்ட்க்கு இந்த 6 டெஸ்டையுமே நீங்க பண்ணிருக்கீங்களா பண்ணது இல்லையா அப்படின்றத சொல்லிட்டு போங்க. அஸ் பிடிஆ நம்மளோட ரோல் இதெல்லாம் பண்ணி பார்த்துக்கணும். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது எல்லாமே இருக்கா, இது எல்லாமே நம்மளால பண்ண முடியுதா அப்படின்றத கண்டிப்பா செக் பண்ணிக்கணும். எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க எழுதி வச்சுக்கோங்க. இது எப்படி பண்ணணுன்ற மெத்தடும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இதை ரியலிஸ்டிக்கா நம்ம பண்ணணும் அப்படின்னா அப்கமிங் வீடியோல நம்ம ரியலா ஒரு ஸ்டூடெண்ட வச்சோ இல்ல நானே கூட இதை ஒவ்வொன்றும் எப்படி பண்ணணும், இது எப்படி செக் பண்ணணும், ஒவ்வொன்றுக்கு என்ன டைம் இருக்கு, என்ன லென்த் இருக்கு, எத்தனை ரெபிடேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் ஒன் பை ஒன்னா சொல்றேன். ஸோ அதுக்கு மறக்காம ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. இன்னும் என்னென்ன டெஸ்ட்லாம் இருக்கு அப்படின்றத ஒன் பை ஒன்னா அப்கமிங் வீடியோ எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். எல்லாருமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சோல்ஜர்ஸ். தேங்க்யூ, பாய்.